குச்சேலர் பேசிக்கா எப்படிப்பட்டவர்னா, தனே செல்வத்தை பொறுத்தவரை மதாவகே, அது மதம் கர்வத்தை கொடுக்கும்னு நினைப்பாராம். கொஞ்சம் அப்படி இப்படி பணம் செல்வம் வந்துருத்துன்னா உடனே என்ன பண்ணிடுவான், ஏய் நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, நேத்து வரைக்கும் எப்படியோ இருந்திருப்பான், ஆனா இன்னைக்கு கையில காசு வந்துருத்துன்னா நான் பெரிய ஆள்னு சொல்லி அந்த ஆட்டம் போடுவான். காசு போயிடுத்துன்னா பழையபடி இருந்த இடத்துக்கு வந்துருவான். தான் சொல்றாரு, காரு வண்டி பறக்குதப்பா, காசு பணம் சேருதப்பா, சேத்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா. காசு கையில இருக்கிற வரைக்கும் எங்கேயோ பறக்கறான், காசு போயிடுத்துன்னா பழைய நிலைக்கு இறங்கி வந்துடுறான். அதனால மதா வகை, இந்த காசு வந்ததுன்னா பணம் ஜாஸ்தியாச்சுன்னா அது நமக்கு கர்வத்தை உண்டாக்கும். கர்வம் அதிகரிச்சதுன்னா நம்ம பக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாம் காணா போயிடும். கர்வம் இல்லாம அடியேன்னு பணிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் பக்தி இருக்கும், ஞானம் இருக்கும். நான் தலை தூக்க ஆரம்பிச்சான்னா தொலைஞ்சான், அதோட முடிஞ்சு போச்சு. அதனால குச்சேலர் எப்படிப்பட்டவரா, ஜுகுப்சமானோபி, ஜுகுப்சைனா வெறுப்புன்னு அர்த்தம். பணம்னாலே அவருக்கு அலர்ஜியாம், பணத்தை பார்த்தாலே அருவருப்பான். ஜுகுப்சமானோபி தனே மதாவகை, இந்த செல்வம்னாலே ஐயோ இது எதுக்குடா நமக்கு, இது வந்தாலே பிரச்சனை பாரம். ஜுகுப்சமானேபி தனே மதாவகை, இந்த செல்வம் வந்ததுன்னா இது தேவையில்லாம நமக்கு கர்வத்தை கொடுக்கும், அந்த காசே வேண்டாம்னு நினைச்சாராம்.